ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபரிவாளுக்கு மிருகங்கள் மேலும் தாவரங்கள் மேலும் ஏராளமான ஒரு அன்பு. அதை பற்றிய நிகழ்வுகளை தான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தாடி நடராஜன் என்று ஒரு தொண்டர் பூஜைக்கு தேவையான வில்வதனங்களை பூச்சி பொத்தல் சுருக்கம் இல்லாமல் பார்த்து வைப்பது அவருடைய பணி. ஒரு நாள் வில்வ கிளைகள் 4-5 கொண்டு வந்து கத்திரிக்கோளால் ஒவ்வொரு தளமாக எடுத்து தட்டில் போட்டு கொண்டிருந்தார். மகாபரிவார் அவர் செய்வதை பார்த்து விட்டார்கள். உடனே அவரை கூப்பிட்டு, இனிமேல் வில்வமர கிளைகளை ஒடிக்கக்கூடாது, ஸ்டூல் ஏணி மாதிரி உயரமாக ஒன்றை போட்டுக்கொண்டு அதன் மேல் ஏறி ஒவ்வொன்றாக பிரிக்கணும். சரி, இனிமேல் அப்படியே செய்கின்றேன் என்றார். நீ ஒவ்வொரு கிளையாக ஒடிச்சுட்டே வந்தால் மரம் எப்படி பிழைக்கும் என்று கேட்டார் மகாபரிவார். தாவரங்களின் மீதும் எவ்வளவு அன்பு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாத்திரை செய்து கொண்டிருந்தார். உடல் மெலிந்து முதுமை அடைந்த ஒரு குதிரையும் யாத்திரை கோஷ்டியுடன் வந்து கொண்டிருந்தது. மகாபரிவாளுக்கு அந்த குதிரையின் மேல் அலாதியான கருணை பிறந்தது. மராத்திய செல்வந்தர் ஒருவர் மகாபரிவாளுடன் வந்து கொண்டிருந்தார். பெரியவா அவரிடம், இந்த குதிரைக்கு வயசாயிடுத்து, இனிமேல் உபயோகப்படாது, அதன் சொந்தக்காரர் அதை துரத்தி விட்டார், பாவம், அது நடக்க முடியாமல் தவிக்கிறது, இந்த குதிரையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் புல் கொள்ளு தண்ணீர் கொடுத்து கடைசி வரை ரசித்து வாங்கோ என்று உத்தரவிட்டார். மராத்தியருக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபரிவால் தன்னையும் ஒரு பொருட்டாக கருதி தன்னிடம் ஒரு சேவையை ஒப்படைத்திருக்கின்றாரே என்று சந்தோஷப்பட்டார். மறுநாள் முதல் குதிரைக்கு அடித்தது கொள்ளு யோகம். லம்போட்டி என்ற ஒரு கிராமம், அங்கே ஸ்ரீமடம் முகாமிட்டிருந்தார். மார்கழி மாதம், தாங்க முடியாத குளிர். அது பழையகால கட்டிடம், அந்த கால பாணியில் கட்டப்பட்டிருந்தது. அங்கு தங்கியிருந்த போது ஒரு நாய் 4 குட்டிகள் போட்டிருந்தது. எல்லா குட்டிகளும் அந்த நாயும் குளிரில் நடுநடுங்கியது. மகாபரிவா கண்ணில் இவைகள் எல்லாம் பட்டுவிட்டன. அந்த சமயம் நாகநாத் சாட்லா, விஸ்வநாத் சாட்லா என்ற 2 பக்தர்கள் 4 கைத்தறி சால்வுகளை கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். அவைகளை 2 எடுத்து நாய்க்குட்டிகளுக்கும் தாய்க்கும் போர்த்த சொன்னார். தாயும் குட்டிகளும் மகாபரிவாலை பார்த்து வாழையாட்டி நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மகாபரிவால் சிறிது நேரம் அவைகளையே பார்த்து நின்றார். அவைகளின் மகிழ்ச்சியை தாமும் அனுபவித்தார். அப்புறம் மெல்ல நடக்க ஆரம்பித்தார். ஆத்மானந்தத்தை சிறுக சிறுக சுவைத்து கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். ஒருவருக்கு சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை. ரொம்பவும் சிரமப்பட்டு பல டாக்டர்களிடம் போய் மருந்து சாப்பிட்டு ஏகப்பட்டதாக பணத்தையும் செலவு செய்தார். அவர் மகாபரிவாரின் எதிரே வந்து நின்று ஒரு குரல் அழுதார். பொதுவாக இந்த மாதிரி நிலைகளில் கருணை பொங்க பேசும் மகாபரிவால் அப்போது கடுமையாக சாடினார்கள். எல்லாரும் தப்பு அதர்மத்தை பண்ணிட்டு கஷ்டம் வந்த பிறகு இங்கே வரா, தான் தப்பு செய்வதை புரிஞ்சுக்கிறதே இல்லை, நான் என்ன செய்யட்டும், ஏன் இந்த கோபம் என்று யாருக்கும் புரியவில்லை. பின் மகாபரிவார் சொன்னார்கள், தர்ம காரியத்துக்குன்னு இவருடைய மூதாதையர்கள் டெஸ்ட் வச்சிருக்கா, நன்றாக விளைகிற நிலம், தண்ணீர் பந்தல் வைத்து தர்மம் செய்யணும். இவர் அந்த சொத்தையே விட்டு சாப்பிட்டு விட்டார். சிறுநீரக கோளாறுன்னு சொல்லிக்கொண்டு வந்தவருக்கு நெஞ்சில் உரைத்தது. இனிமேல் தண்ணீர் பந்தல் வைத்து தர்மம் செய்கின்றேன் என்று உறுதிமொழி அளித்தார். மகாபரிவால் மனமிலகி, வசம்பு தெரியுமா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை அரைச்சு அடி வயிற்றில் தடவிண்டு வா என்று சொன்னார். 10-12 நாட்கள் சென்றபின் அதே நபர் தரிசனத்துக்கு வந்தார். மகாபரிவால் கேட்பதற்கு முன்னதாகவே, இப்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை என்றார். ட்ரபுள் எப்படி வரும், வசம்பு தடவும்படி சம்பு அல்லவா சொல்லியிருக்கின்றார். மகாபரிவால் சொன்னால் அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அதுபோல இந்த நிகழ்வுகள் மகாபரிவால் எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடம் வைத்திருக்கும், ஒரு பக்தனிடம் வைத்திருக்கும் அன்பை போலவே மிருகங்களிடமும் தாவரங்களிடமும் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தெரிகின்றது.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.